ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் சிங்கம் 3வது பாகத்தினுடைய திரை விமர்சனம். அதற்கு முன்பாக நாம் எப்பயுமே சொல்கிறோம், ஒரு ஷார்ட் ரிவ்யூ பண்ணுவோம். இந்த படம் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். வழக்கமான ஹரி படம் தான், வழக்கமான காட்சிகள் தான் இருந்தாலும் இந்த படம் ரசிக்க வைக்குது. ஸோ அதனால் படம் பார்க்காதவங்க படம் பார்த்துடுங்க. ஏன்னா டீட்டெயில் ரிவ்யூவில் நான் கதைகள்லாம் சொல்ல வேண்டியிருக்கும், சின்ன ஷார்ட்டை நான் பாராட்ட வேண்டியிருக்கும். அப்போ நீங்கள் கதையை சொல்லிட்டு அதை சொல்லிட்டுன்னு சொல்லக்கூடாது. ஸோ அதனால் படம் நல்லா இருக்குது. இந்த படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 3.5. ஸோ அதனால் படம் பார்க்காதவர்கள் தயவுசெய்து பார்க்கப்படுங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு இங்கே வேலையே இல்லை. ஷார்ட் ரிவ்யூ. ஓகே, குட், ரைட். இப்பொழுது சிங்கம் 3 திரைப்படத்துடைய விரிவான ரிவ்யூ. ஸோ ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்துக்கு ஒரு சீக்வல், அதில் 3வது பாகம் அப்படின்றது வெற்றிகரமாக போயிட்டுருக்கிறதுல ஒரு என்ன சொல்கிறது, சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா தமிழ் அப்படி வெற்றிகரமாக போகாது. ஏன்னா 1 ஒழுங்காக இருக்கும், 2வது கொஞ்சம் உட்காந்துரும், 2வது உட்காந்தாலே 3வது எடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்தவரை இந்த ட்ரெய்லர் நான் பார்த்துமே சொன்னாங்க, எல்லாருமே உலக திரைப்பட ரசிகர்கள் எல்லாமே சொன்னாங்க, இந்த படம் சிங்கம் ட்ரெய்லர்லாம் பார்த்து ஓடுவார், இந்த படம் கண்டிப்பாக ஓடும், அதுக்கான எல்லா ஸ்டஃப்பும் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு நான் ட்ரெய்லர் பார்க்குறப்பே சொன்னேன். அது நிரூபிச்சிருக்காங்க. ரைட். ஸோ ஹரியுடைய படங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, உண்மைக்கு மிக நெருக்கமாக, கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்ஸ்னால் கொஞ்சம் பறந்து அடிக்கிறது, கார்லாம் ஸ்பீடாக போகிறது, தள்ளுறதுன்ற ஒரு கமர்ஷியல் ஃபார்முலாக்கள் இருந்தாலும் கூட எங்கே சென்டிமெண்ட் சீன்ஸ் இருக்கணும், எங்கே என்ன சொல்கிறது, ஒரு நெகிழ்ச்சியான சீன் இருக்கணும், எங்கே ஃபீல் குட்டான ஒரு சீன் இருக்கணும், எந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்கணும், இதெல்லாம் அவர் ரத்தத்திலே ஊறணுது. அதனால் அவருடைய படங்களில் அதுவும் லாஜிக்கலாக சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் லாஜிக்கலாக இருக்கும். இப்போ இருக்கிற டெக்னாலஜியையும் மிக்ஸ் பண்ணி சொல்கிறதுல ஹரி கெத்து. ஸோ இந்த படத்திலையும் ஹரி ஜெயித்திருக்கின்றார். ரைட், ஹரி. ரைட். ஸோ சிங்கம் படத்தினுடைய கதை என்ன? ஸோ ஃபஸ்ட் பார்ட்டு, செகண்ட் பார்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தேர்ட் பார்ட் என்னென்னா ஆந்திராவுக்கு போயிட்டாங்க. ஏன்னா ஆந்திராவில் இந்த படத்திற்கான மரியாதையை வைத்து ஆந்திரா போலீஸில் போய் இவர் சிபிஐ மூலமாக ஜாயின் பண்ணுறாரு நம்ம துரைசிங்கம். அங்கே ஒரு கமிஷனர் சுடப்பட்டு இறக்கிறார். அந்த கமிஷனருடைய கொலைக்கு பின்னணி என்ன அப்படின்னு நூல் பிடிச்சி அது எங்கேயோ போகுது. ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் கண்டுபிடிச்சி துரைசிங்கம் தமிழ்நாட்டுடைய பெருமையை நிலைநிறுத்துறாரா இல்லையா என்றது தான் சிங்கம் 3 திரைப்படத்தினுடைய கதை. சரி, சொல்லிட்டேன்னா இதுவும் முடிச்சா, இதோடவாவது தயவுசெய்து படம் பார்க்க போயிடுங்க. திரும்பவும் சொல்கிறேன், இதோட போயிடுங்க. ஸோ இதன் பிறகு டீட்டெயில் ரிவ்யூ ஐ வாண்ட் யூ. ஸோ ஓகே. ஸோ சிங்கம் 3 திரைப்படத்தினுடைய காஸ்ட் அண்ட் க்ரூ பார்த்துடலாம். சூர்யா படத்தோட மிகப்பெரிய வெயிட்டு, நல்லா நடிச்சிருக்கிறாரு. கோவத்தில் இருக்கிறவன் தாண்டா தப்பு பண்ணால் திருந்திடுவான், ஆனால் அதிகாரத்தில் இருக்கிறவன் தப்பு பண்ணால் திருந்த மாட்டான்ற டயலாக் டெலிவரியிலேருந்து, ஒய்ஃப் கிட்ட அனுஷ்கா கிட்ட அந்த பிரிவு அவர் உணர்ந்து அவர்கிட்ட பேசுகிற அந்த சீனு, அதன் பிறகு ஸ்ருதியை ஒரு காதலியாக பார்க்காம ஒரு சின்ன குட்டி பொண்ணு அது ஒரு ஆர்வத்தில் பண்ணுதுன்ற மாதிரி அதை அந்த பொண்ணோட டாக், அந்த கண்ணில் இருக்கிற அந்த விஷயம், இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக வெளிப்படுத்திருக்கு. அது ஒரு மெச்சூர்டான ஒரு நடிப்புன்னு நான் சொல்லுவேன். ஸோ இட்ஸ் குட். அந்த அளவில் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாரு. சில இடங்களில் கமர்ஷியல் ஃபார்முலாவுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு. அது நாட் பேட்னு சொல்லுவேன். ரைட். அதன் பிறகு அனுஷ்கா ஷெட்டி கொஞ்சம் உடம்பு போட்டிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு தமிழர்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பூசின மாதிரி இருந்தால் பிடிக்கும். நிச்சயமாக அனுஷ்கா ஷெட்டி ரொம்ப நல்லாவே பிடிக்கும். மிக முக்கியமாக ஹீரோ சைக்கிள்ஸ்க்காக அவங்க ஒரு சின்னதாக ஒரு ஸ்கர்ட் அண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு நடந்து வர்றப்போ உள்ளத்தை கொள்ளை கொள்கின்றார். ரைட். அவங்களுடைய பாட்டை மிக சிறப்பாகவே செய்திருக்கிறார்கள். அடுத்ததாக ஸ்ருதிஹாசன் இந்த படத்தில் அவங்களுடைய பிளே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, உணர்ந்து பண்ணியிருக்காங்க. பட் ஃபஸ்ட்டே அவங்க என்ன கேரக்டராக இருக்கிறாங்க அப்படின்றது ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது. கொஞ்சம் அந்த கேரக்டருடைய மைனஸாக இருந்தாலும் கூட டான்ஸ் ஆடுறாங்க, நல்லா பேசுகிறாங்க, கிக்காக பேசுகிறாங்க, ஆனால் கொஞ்சம் தொப்பை போட்டிருக்காங்க. ரைட். அதன் பிறகு சூரியோட காமெடி சில இடத்துல ஜவ்வு மாதிரி இருந்தாலும் சில இடத்துல ரசிக்க வைக்குது. அதே மாதிரி ரோபோ சங்கருக்கு ஒரு அற்புதமான ஒரு ஃப்ளாஷ்பேக்கை கொடுத்து அந்த ஒரு சின்னதாக ஒரு சென்டிமெண்ட் சீனை அதை நியாயப்படுத்துறதுக்கான சீனாக இருந்தாலும் கூட அந்த சீன் நம்மளுக்கு ரசிக்க வைக்குதுன்னு சொல்லலாம். ரைட். ஸோ காஸ்ட் அண்ட் க்ரூவில் நிதின் சத்யா அடுத்ததாக அவர் நடிச்சிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சின்ன ப்ளே பண்ணியிருக்காரு. அது நல்லா இருக்குது. ஆனால் அந்த கேரக்டருக்கு பின்னாடி ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு போலீஸ் வேலையை கொடுத்துருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் நெகிழ்ச்சியாக இருந்திருக்கும். ஏன்னா அதெல்லாம் ஸ்கோர் பண்ணுற இடம், அந்த சீன்லாம் ஸ்கோர் பண்ணுற இடம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிறிஷ் ஒரு போலீஸ் இவரோட நம்ம சூர்யாவுடைய துரைசிங்கத்தோட அசிஸ்டண்ட்டாக வராரு, இன்ஸ்பெக்டராக வராரு. ஸோ என்ன சொல்கிறது, அவருடைய ப்ளே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கிறாரு.
சாம்ஸ் அவர் நல்ல ஒரு காமெடி ஆர்டிஸ்ட். ஏன் அவருக்கு வந்து ஒரு 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 டயலாக் கூட இல்லாமல் இந்த படத்தில் வீணடிச்சாங்கன்னு தெரியல. ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி வந்து நின்று ஒரு 10ஓட போகிறோன்னா வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி நின்று போனதில் வந்து எனக்கு வருத்தம் தான். ராதிகா சரத்குமார் வெகு நாட்களுக்கு பிறகு திரையில் அந்த ஃபஸ்ட்டு அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு வரும்பொழுது அவங்க மறுக்கிறதும் சரி, போலீஸில் வந்து அவங்க பேசுகிறதும் சரி ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இந்த படத்தோட ஃபீல் குட் சீன்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துடலாம். அனுஷ்கா கிட்ட பேசுகிற அந்த சீன் வந்து ரொம்ப ஃபீல் குட்டான ஒரு சீன். ஒய்ஃப் கிட்ட பேசுகிற அந்த சீன் வந்து ரொம்ப ஃபீல் குட்டான சீன் சொல்லுவேன். அதே மாதிரி இங்கே வந்து நம்ம ஆஸ்திரேலியாவில் போயிட்டு எல்லாரும் வந்து சரவுண்ட் பண்ணுறப்ப அவங்க போலீஸ்கிட்ட வந்து நான் இந்த மாதிரி குற்றவாளியை கண்டுபிடிச்சி இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே சல்யூட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அது யூனிவர்சல் கேப் அப்படின்னு அந்த சாங்கு அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது கொஞ்சம் நெகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்ருதிஹாசனுக்கு வந்து பேரண்ட்ன்ற இடத்த வந்து அடிச்சுட்டு கார்டியன்ற கையெழுத்து போடுற இடம் வந்து ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. ஸ்ருதிஹாசன் துரைசிங்க எவ்வளோ நல்லவர் அப்படின்ட்டு ஐ லவ்யூன்னு சொல்லிட்டு வர்றப்ப அந்த பேக்ரவுண்ட் சாங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆங்கில பாடலாக இருந்தாலும் அதில் இருக்கிற வரிகள் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை, பட் இட் வாஸ் நைஸ் தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து வில்லன் ஃபஸ்ட்டு ஷாட்லேயே வந்து அவர் வந்து ஏரோப்ளைனில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறப்ப தெரியும் போது அவர் கிளைமேக்ஸில் வந்து அவர் சட்டையை அவுப்பார், கண்டிப்பாக சட்டையை அடிப்பாருன்னு தெரிஞ்சுது. அதே மாதிரி சட்டையை அவுத்துட்டு சண்டை போடுறாரு. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே அவர் வந்து என்கவுண்டரில் போட்டிருக்கலாம். அவர் வந்து சட்டையை அவுத்துட்டு சண்டை போட வச்சு பண்ணது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அந்த நேரத்தில் வந்து துரைசிங்க சட்டையை கட்டு வரணும்னு கொஞ்சம் நினச்சான். தான் நல்ல வேலை துரைசிங்க சட்டையெல்லாம் கைட்டில் அப்படியே வச்சு உதைக்கிறாரு. டெக்னிக்கல் க்ரூ ஹாரிஸ் ஜெயராஜ் அவர் வந்து அவருடைய பார்ட்டை சிறப்பாக செய்தாலும் ஃபஸ்ட்டு சாங் அனுஷ்கா அண்டு சூர்யாவுக்கான அந்த சாங் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும் இருக்குது. மெலோடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோரு. அதன் பிறகு பிரியனுடைய ஒளிப்பதிவு, ஏன்னா ஃபிஷ் ஐலன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. ட்ரெயினில் ஃபஸ்ட்டு ஷாட்டே வந்து ட்ராக்கில் வந்து ஃபிஷ் ஐலன்ஸ் யூஸ் பண்ணுறது, ஃபோன்லேருந்து எடுக்கிறது, ஏரியல் வியூ ஷாட், இதெல்லாம் வந்து அரிப்படத்தில் வந்து தொன்று வர விஷயம். இந்த படத்துலேயும் அதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் நிறைய மெனக்கட்டிருக்காங்க. அதே மாதிரி லென்த்தி ஷாட், இதெல்லாம் வந்து ஃபிலிமில் ஒருலாம் ஷூட் பண்ணுறாங்க. இவ்வளோ லென்த்தி ஷாட்லாம் வைக்க மாட்டாங்க. ப்ரொடியூசர் அங்கே சண்டை வந்துருக்கு. இப்போலாம் வந்து லென்த்தி ஷாட் எவ்வளோனாலும் வைக்கலாம். அதனால் படத்தில் நிறையா ஷாட் லென்த்தி ஷாட் எல்லாத்தையுமே ஸ்வீட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாவும் இருக்குது. ஸோ ஹரி வந்து ஏகப்பட்டதை சுற்றி எடுத்து வந்து கொடுத்துருவாரு. பட் அதை எடிட் பண்ணி கிறிஸ்பாக ஆக்கி கொடுக்கணும் இல்லையா, அந்த வேலையை யார் செய்கிறது? எடிட்டர் விடி விஜயன். ஸோ விடி விஜயனுடைய எடிட்டிங்கில் அவருடைய கூட வந்து டிஎஸ் ஜாய் அவரும் வந்து எடிட் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா சண்டை காட்சிகள் மிக அழகாக அற்புதமாக கிறிஸ்பாக பண்ணியிருக்காங்க. பட் என்ன அந்த கிளைமேக்ஸில் வந்து சட்டையை அவுத்துட்டு போகிற சண்டை கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக இருக்குது. அதை வந்து கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். அந்த இடத்துக்குலாம் வந்து இந்த நிதின் சத்யா மாதிரியான ஆட்களுடைய ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிற நெகிழ்ச்சியான சீன்களுக்கு ஸ்கோர் பண்ணுற இடத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கலாம். இப்போ பிரியனுடைய ஒளிப்பதிவில் கூட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஆர்டிஸ்ட் அனுஷ்காவுக்கும் சூர்யாவுடைய அந்த காம்பினேஷன் ஷாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரேம்பிங் இருக்கிற இடமா பார்த்து செட் பண்ணி எடுத்த மாதிரியான ஒரு ஃபீல் ஐ திங்க் ஸோ. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் இந்த மாதிரி நிறைய கிளிஷேஸ்லாம் இருந்தாலும் கூட இந்த படம் வந்து தெலுங்குலேயும் நல்ல வியாபாரம் ஆகணுன்றதுக்காக தெலுங்கு பக்கம் போயிட்டார். ஸோ அதுலேயும் நல்லா பிச்சுக்கிட்டு போகுன்றதில் வந்து மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் என்னென்ன தமிழ்நாடு போலீஸை பற்றி என்னடா நினச்சேன் அப்படின்றப்ப ஒரு சிரிப்பு தேட்டரில் வர்றதை தவிர்க்க முடியல. ஏன்னா இப்போ தான் சுட தீ வச்சது அந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோமா. இந்த படம் வந்து இந்த மெரினா போராட்டத்துக்கு முன் அப்படி வந்திருந்தோம்னா இன்னும் சக்ஸஸாக போயிருக்கும். மெரினா போராட்டத்துக்கு பின் அப்படின்றப்ப தியேட்டர் வாசலில் கூட வந்து மிகப்பெரிய கொண்டாட்டங்கள்லாம் எதுவுமே இல்லை. அது மாதிரி ஒரு மாதிரி இருந்தது. ஆனாலும் இந்த நேரத்தில் வெளியே வந்து பட் இந்த படத்தை எப்படி நீங்கள் பார்க்கலான்னா ஒரு டைம், அதாவது ரொம்ப பஸ்டடாக இருக்கும். ஏன்னா நிறைய அரசியல் பிரச்சனைகள் அது இது லொட்டு லொசுன்னு ஓடிட்டுருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஒரு ரிலீவாக வந்து நீங்கள் நிச்சயமாக அந்த படத்தை வந்து நிச்சயமாக தேட்டரில் போய் அவசியமாக பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கான ஸ்டஃப் படத்தில் இருக்குது. ஏன்னா உண்மைக்கு அதை நான் சொல்லுவேன், அரிப்படத்தில் எப்பயுமே உண்மைக்கு நெருக்கமாக வந்து அவர் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பார். அதனால் வந்து நம்ம வந்து ஆமாம்ல இது ஒரு ஐடியாவில் இது கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்ஸ் கூட இல்லாத அளவுக்கு பண்ணுவார். என்ன கொஞ்சம் தெலுங்கு சமாச்சாரன்றதுனால கொஞ்சம் பறந்து அடிக்கிறது, ஓடுறப்போ வந்து பறந்து அப்படியே வந்து இது பண்ணுறது, தாவி போகிற மாதிரி கிராஃபிக்ஸில் வந்து சிங்கம் மாறுறதெல்லாம் காமிச்சாலும் கூட இட்ஸ் குட். இந்த படம் வந்து நிறைய கான்ட்ரவர்ஷியலான நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுது. இந்த படம் ரிலீஸ் ஆகுதுனாலே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நிற்க ஆரம்பிச்சுது. ஸோ இப்போ கூட வந்து மிகப்பெரிய அரசியல் புயல் கிளப்பிட்டு இருக்கிறப்ப தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. ஆனால் இவங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க டிசம்பர்லேயே இவங்க வந்திருக்கலாம் அப்படின்றது நம்மளுடைய அபிப்பிராயம். சிங்கம் 4ஓட கதை கூட எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அது கூட வைரலாக போயிட்டுருக்குது சமூக வலைதளங்கள். என்னென்னா துரைசிங்கம் வந்து 4th பார்ட்டில் வந்து தமிழ் ராக்கர்ஸை தேடிக்கிட்டு போகிறதான் 4th பார்ட் அப்படின்ட்டு பயங்கரமாக இந்த படத்தை வந்து இந்த தமிழ் ராக்கர்ஸ் அண்ட் ஞானவேல் ராஜா அந்த இதில் வந்து இந்த விஷயத்தையும் சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. எனிவே ஒரு நீட்டான ஒரு போலீஸ் காப் படம் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க, அதாவது உண்மையை விட்டுடணும், உண்மையெல்லாம் விட்டுடுங்க, அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஒரு படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணால் நிச்சயமாக அந்த படம் பார்க்கலாம். ஆனால் என்னென்னா
இப்படிலாம் ஒரு போலீஸ் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். சட்டத்தை மீறி பொதுமக்களுக்கு நல்லது செய்கிற சட்டத்தெல்லாம் மீறலாம், என்கவுண்டர்லாம் பண்ணலாம். ஆனால் என்னென்னா உண்மை என்னென்னா இந்த மாதிரி போலீஸ் சினிமாவில் மட்டும்தான் இருக்காங்க. இயல்பு வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் வந்து எவ்வளோ கட்டிங் போயிட்டுருக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போனதுனால இந்த அப்புறம் இப்போ ரீசெண்டான டேஸில் வந்து மெரினா பிரச்சனைகள்லாம் பார்த்ததுக்கப்புறம் போலீஸ் அப்படின்றப்போ கொஞ்சம் பட் அந்த கரையை துடைக்கிறதுக்கு நாளாக இருந்தாலும் கூட அவருடைய உழைப்பு வந்து அளப்பரியாது. ஏன்னா அவங்களாம் இல்லைன்னா யாராவது ஈஸியாக வந்துட்டு உள்ளார வந்துட்டு போயிடுவான். ஸோ போலீஸுடைய உழைப்பு வந்து பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம். ஏன்னா வந்து டைவர்ஸில் கூட வீட்டில் பொண்டாட்டி பிள்ளை கூட பார்க்காம இங்கே வேலை செஞ்சுருக்கோம், உங்களுக்கு டைவர்ஸ் வாழுதான்ற மாதிரி போகிற போக்கில் அறிவு வந்து ஒரு டைலாக் வச்சுருக்காரு. ஸோ அந்த மாதிரிலாம் கஷ்டப்படுற போலீஸ்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்பொழுது போலீஸ் மீதான ஒரு நம்பிக்கையின்மையை குறைக்கின்றது. அது இந்த கரையை போக்குவதற்கு வெகு நாட்கள் ஆகும், அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. இருந்தாலும் ஃபிஷர்மேனை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருந்தார். ஏன்னா நீங்களாம் வந்து ஒரு சொல்லப்படாத ஒரு ஆர்மி மாதிரி, ஏன்னா இத்தனை 1000 கிலோமீட்டர் கடலில் இத்தனை 1000 போட்டில் நீங்கள் போகிறப்ப நீங்கள் தான் இந்த நாட்டுக்கு வந்து இயற்கை யாரன் அப்படின்னு சொல்கிற டைலாக்ஸ்லாம் கூட ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் இந்த திரைப்படத்தை வந்து நீங்கள் வந்து அவசியமாக தியேட்டரில் போய் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பு 5க்கு 3.5. வேறு என்ன, இந்த தளம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோ விமர்சனத்தோடு உலக சினிமாவிலிருந்து உள்ளூர் சினிமா வரை இந்த தளத்தை நம்ம ரிவ்யூ பண்ணுறோங்க. அதனால் நம்ம தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்தை 1 செகண்ட் இந்த கோட்டுக்கு வந்து ஆனால் காலரை வந்து வெளியே விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நம்ம திட்டக்குடி கார்த்திக் பெங்களூர் தம்பி நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். அவருக்கு என்னுடைய நன்றியும் அன்பும். மீண்டும் வேறொரு வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றிக்கு விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். அதே போல் இன்னொரு சீன் வந்து அதன் பிறகு வந்து ஸோ வில்லன் அவர் வந்து ஃபஸ்ட்டு ரைட். அதன் பிறகு வந்து எடிட்டிங் இந்த அந்த வேலையை வந்து VT விஜயன் அவருடைய அசிஸ்டன்ட்ஸ். ஸோ இந்த அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் ஸோ போலீஸருடைய உழைப்பு வந்து அளப்பரியாக வேறு என்ன, இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.